இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லு, எதுக்கு என்ன தனியா வர சொன்ன? என்ன விஷயம்? இந்த லெட்டரை பார்த்தல, யாரோ சித்ரா கையெழுத்து மாதிரி அப்படியே ஜெராக்ஸ் போட்ட மாதிரி எழுதிருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்ல, இது கடந்து போயிட முடியாது. யாரோ பக்காவா பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்காங்க. எனக்கு என்னமோ சித்ராவை சுத்தி பெரிய சதி நடக்குதுன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. நாங்கெல்லாம் இங்க இருக்கும்போது யாரு சித்ரா மேல கை வைக்க முடியும்? அதுவும் இல்லாம சித்ராவை எதுக்கு டார்கெட் பண்ணணும்? ஏய், இங்க பாரு, நீ இப்படி எல்லாம் என்கிட்ட கேட்டுன்னு வைய, அதுக்கு என்கிட்ட பதில் இல்ல. இதெல்லாம் யாரு பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க எதுவுமே தெரியாது. ஆனா எனக்கு என்னமோ இது ரொம்ப சீரியஸான விஷயம் மாதிரி தான் தெரியுது. இதுல இருந்து சித்ராவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். இது பாரு, யாரும் சித்ராவை காப்பாத்தணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கிருபா அண்ணன் பொண்ணை கல்யாணத்துல புகுந்து கொலை பண்ற அளவுக்கு இங்க எவ்வளவுக்கும் தைரியம் கிடையாது. சரியா? எனக்கு என்னமோ சித்ரா கல்யாணத்தை நிறுத்த நீதான் ஏதோ பிளான் பண்றியோன்னு தோணுது. ஏய், அறிவு இருக்கு உனக்கு? நான் போய் சித்ராவை கொலை பண்ணணும்னு நினைப்பேனா? இல்ல இல்ல இல்ல, நீ கொலை பண்ண திட்டம் போட்டேன்னு சொல்லல. ஆனா ரொம்ப நாளா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நீ தான் நிப்பாட்டணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். டேய், ஒரு வேலைக்காரி இந்த கல்யாணத்தை நிறுத்த லீலாவை இந்த மண்டபத்துல கூட்டிட்டு வந்து என் மூஞ்சிக்கு நேரம் சவால் விடுறா. அவன் மாறு விஷயத்துல வந்திருக்கான்னு நான் தானே கண்டுபிடிச்சு சொன்னேன். அந்த லீலா எங்க இருக்கான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியல. நீங்க ஆம்பளைங்களாடா? ஏய் கதிரு, எல்லாம் தெரிஞ்ச நீங்க இப்படி பேசினா எப்படி கதிரு? இந்த கல்யாணம் நின்ற கூடாதுன்னு நேத்துல இருந்து ஒத்தப்பட்ட கண்ணுல தூக்கம் இல்லாம அந்த லீலாவை தேடிட்டு இருக்கோம். நீ என்ன அசால்ட்டா பேசிட்டு இருக்க? ஏய் என்ன? டேய் அசால்ட்டா பேசிட்டு இருக்க? கதிரு விடு, பேசிக்கலாம். இத பாரு கதிரு, எதுவும் தப்பு நடந்துட கூடாதுன்னு கண்ணுல விளக்கட விட்டு தேடிட்டு இருந்தோம். நீ என்னன்னா எங்களை குறை சொல்லிட்டு இருக்க? என்னடா உங்களை எல்லாம் குறை சொல்லாம தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றீங்களா? ஏய், கட்டிட்டு வேணா வெட்டிட்டு வரணும்டா. அப்படி இருந்தா நான் உங்களை துப்ப போறேன். நேத்துல இருந்து அந்த லீலாவை காணான்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் இல்ல இல்ல, இனிமே உங்களெல்லாம் சொல்லி பிரயோஜனமே இல்ல. நான் தானே தான் பண்ணணும். எல்லாத்துக்கும் காரணம் அந்த இந்து தானே. அவளை வச்சு செய்யற டார்ச்சர்ல அவன் இந்த மண்டபத்தை விட்டே ஓடணும்டா. ஆமாண்டா ஆமாண்டா, அவளை விடக்கூடாது. ஏதாவது பண்ணணும். எங்க அவ? ஒரு வருங்கால மாப்பிளைக்கு இப்படி ஒரு கேவலமா லெமன் டீயை போட்டு கொடுக்கறது? போ, போய் வேற ஒரு லெமன் டீ எடுத்துட்டு வா போ. வேற டீ போடுறதுக்குலாம் டைம் இல்ல. இதுல டிகாஷனும் சர்க்கரையும் சேர்த்து போட்டு எடுத்துட்டு வரேன். ஓ, அப்ப நீ புதுசா போட்டு எடுத்துட்டு வர மாட்ட, அப்படிதானே? டேய், இது எல்லாத்தையும் தூக்கி பாத்ரூம் சிங்க்ல ஊத்துங்கடா. டேய் மச்சான், சரி மச்சான். கொடுங்க. இந்த வைங்கடா, எடுத்து போ. இந்தாங்க. இப்ப நீ போட்ட டீ இருந்தா தானே அதுல கரெக்ஷன் பண்ணுவ. இப்பதான் டீயே இல்லையே, என்ன பண்ணுவ? போ, புதுசா போட்டு எடுத்துட்டு வா போ. என்ன பாக்குற மச்சான்? பாப்பா பார்க்கல, பாப்பா முறைக்குதுடா. அப்படியா? ஏய் ஆமாண்டா, கண்ணு சவந்திருக்கு. முறைச்சுதான் இருந்திருக்காங்க போல. இந்தோ இந்தோ, இதெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன். இப்போ நீ சீக்கிரமா போய் டீ போட்டு எடுத்துட்டு வந்தாதான் நான் கல்யாணத்துக்கு ரெடி ஆகி மேடைக்கு வருவேன். அப்புறம் ஏன் லேட்டுன்னு மாமா கேட்டாருன்னு வச்சுக்கோ, உன்னதான் காரணமா காட்டுவேன். பரவாயில்லையா? போ, போட்டு வரேன். குட் கேர்ள்.
நில்லு நில்லு நில்லு. என்ன? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மாப்பிள்ளை ரூமுக்கும் கிச்சனுக்கும் இதோட 3வது தடவை நடந்துட்டு இருக்க. என்னதான் பண்ற? உங்க மாப்பிள்ளை சாருக்கு நான் போடுற லெமன் டீ பிடிக்கல. அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு குறை சொல்றாரு. நான் தான் வேலைக்காரியாச்சே, எத்தனை வாட்டி கேட்டாலும் போட்டு தானே கொடுக்கணும். அதுக்குதான் போட போயிட்டு இருக்கேன். போதுமா? விளங்காதவன் நல்லாவே இருக்க மாட்டான். ஏய், உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் இந்த குடும்பத்து மருமகன், மரியாதையா பேசு. இப்ப என்ன, அவருக்கு பிடிச்ச மாதிரி லெமன் டீ போடணும், அவ்வளவுதானே? வா, நான் போட்டு தரேன். ஏய், உன்னை நம்பியா? வான்னு சொல்றேன்ல, வா. 2 ஆளுக்கு 1 டீஸ்பூன், அந்த கணக்குல டீ தூள் போடணும். 2 ஆளுங்களுக்கு 1 டீஸ்பூன். அப்போ இந்த அளவுல எடுத்துக்கணும். போடவா? இது இன்னும் 2 ஆளுக்கு. இப்போ 4 பேருக்கு ஆச்சா? இங்க பாரு, இது பாதி, இது ஒருத்தனுக்கு. ஓகே? கொதிச்சுக்கிட்டே இருக்கா? இந்த பார், நல்லா கொதிக்க விடணும். இந்த கேப்ல என்ன பண்ணணும் தெரியுமா? கிளாஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். சாச்சா, ஒவ்வொரு கிளாஸ்லயும் 1.25 ஸ்பூன் சர்க்கரை போடணும். பாத்தியா? அப்புறம் எலுமிச்சம்பழம் 1 2 கட் பண்ணி ஒவ்வொரு கிளாஸ்லயும் 8ல இருந்து 10 சொட்டு வர்ற மாதிரி புழியணும். அக்யூரேட்டா எல்லாம் சொல்றியே, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? தெரியும். அதான் எப்படின்னு கேட்டேன். அது அப்பப்ப சரக்கு அடிச்சு மைண்டு ஹேங் ஓவர் ஆயிடுச்சுன்னா நான் இப்படித்தான் இந்த மாதிரிலாம் டீ போட்டு குடிப்பேன். அப்படி கத்துக்கிட்டேன். அதானே பார்த்தேன். ஏய், நான் லுக் விட்டுட்டு இருக்க. இந்த லெமன் எடுத்து அதுல எல்லாம் புழி.